காஷ்மீர் துயர சம்பவத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் குறித்து வலைதளத்தில் அவதூறாக பதிவிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுந்தரவல்லி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜக மகளிர் அணியினர் புகார் தெரிவித்துள்ளனர். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுந்தரவல்லி என்பவர் அவதூறு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கோவை மாவட்ட பாஜக மகளிர் அணியினர் சுந்தரவல்லி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளனர். கோவை மாநகர மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஜெயஸ்ரீ புனர் பேசுகிறோம். இப்போ சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி காஷ்மீர் நடந்த சம்பவத்திலேருந்து இன்னும் நாங்கள் மீண்டு வரல. நாங்கள்ட்டெல்லாம் அனைவருமே அந்த ஒரு ஆழ்ந்த துக்கத்திலும் தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியோட டாக்டர் சுந்தரவல்லி அப்படின்றவங்க எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவு எவ்வளோ தூரம் மன வலிமை கொடுக்கறது அப்படின்றது இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஏன்னா நம்ம நாட்டை காக்கிறதும், நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக இன்றைக்கி நம்ம நடந்து இருக்கிறோம் அப்படின்றது இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு இராணுவம் தான். அந்த இராணுவ அதிகாரிகளையும் இராணுவத்தையும் மிக கொச்சையாக பேசி பதிவிட்டிருக்காங்க. அதுபோக இதுக்கு முக்கியமாக இது நடக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான் அப்படின்றது பதிவு போட்டிருக்காங்க. ஸோ இதை ரெண்டுமே வன்மையாக கண்டிக்கிறோம்.